ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம ஜாவா செலினியம் டியூட்டோரியல்ல ஸ்டேல் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன் நம்ம பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ கொஸ்டினுங்க. மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூல ஸ்டேல் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன் காமனா கேட்பாங்க. ஸ்டேல் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எதனால இந்த எக்ஸெப்ஷன் வருது? சோ இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேம்ல இருந்தே சொல்லலாம் ஸ்டேல். ஸ்டேல்னா என்னங்க? நாட் ஃப்ரெஷ், நாட் நியூன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கூகுள் வெப்சைட் ஓபன் பண்றோங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல நம்ம சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த எலமெண்ட் நம்ம ஃபைண்ட் பண்றோம். அந்த எலமெண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம பேஜ் ரெஃப்ரெஷ் பண்றோம். சோ இப்ப நம்ம பேஜ் ரெஃப்ரெஷ் பண்றோம். சோ பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, DOM ரீபில்ட் ஆகும். சோ ரீபில்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஆல்ரெடி நம்ம சர்ச் பண்ண எலமெண்ட் நம்ம ஸ்டேல் ஆயிடும். ஸ்டேல்னா ஃப்ரெஷ்ஷா இருக்காது. அந்த எலமெண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண எலமெண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்காது. ஸ்டேல் ஆயிடுச்சுன்னா, சோ இப்ப நான் அதுல சம் ஆப்பரேஷன்ஸ் நம்ம பண்ண முடியாது. அதனால தான் ஸ்டேல் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன் வருதுங்க. சோ இந்த DOM ரீபில்ட் ஆகும்போதுட்டு அந்த எலிமெண்ட் நம்ம ஸ்டேல் ஆயிருச்சு. சோ ஃப்ரெஷ்ஷா இருக்காது. சோ அதனால அதுல ஃபர்தரா ஆப்பரேஷன்ஸ் பண்ண முடியாது. சோ ஜஸ்ட் நான் இப்ப எக்ஸ்பார்ட் குடுக்குறேன். சோ அத நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெப் எலிமெண்ட் சர்ச் பாக்ஸ்னே குடுக்குறேன். சர்ச் பாக்ஸ் ஈக்குவல் டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் by dot xpath. So already xpath வீடியோ எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஒருவேளை நீங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல Selenium Java பிளேலிஸ்ட்க்கான லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க Selenium Java வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம். சோ இப்ப ஜஸ்ட் நம்ம xpath ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கூகுள் வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். driver dot navigate dot refresh. சோ அந்த பேஜ் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். சோ இந்த பேஜ் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா, DOM ரீபில்ட் ஆகும். சோ அஜெக்ஸ் கால் சர்வருக்கு போகும். சோ அப்போ DOM ரீபில்ட் ஆகும். சோ ரீபில்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த சர்ச் பாக்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த எலிமெண்ட் நம்மளுக்கு ஸ்டேல் ஆயிடும். சோ ஸ்டேல் ஆயிடும்னா ஃப்ரெஷ்ஷா இருக்காது. சோ அப்ப நம்ம இந்த ஃபர்தர் ஆப்பரேஷன்ஸ் நம்ம பண்ண முடியாது ஆக்சுவலா. சோ அப்பதான் நம்ம ஸ்டேல் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன். சோ அந்த கேஸ்ல தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்ப நான் சர்ச் பாக்ஸ் குடுக்குறேன். இந்த சர்ச் பாக்ஸ்ல நான் சென்ட் கீஸ் குடுக்கலாம். சோ இப்ப அந்த சர்ச் பாக்ஸ்ல நான் சாரா வியூன்னு நமக்கு டைப் பண்ணணும். சோ இந்த மாதிரி நான் குடுத்துக்கிறேன். சோ இங்க நான் நம்ம த்ரெட் டாட் ஸ்லீப் குடுக்கலாம். நம்ம டீடைலா பார்க்கிறதுக்காக. சோ த்ரெட் டாட் ஸ்லீப் 2 குடுக்குறேன். சோ இங்கேயும் நான் த்ரெட் டாட் ஸ்லீப் நம்ம குடுத்துக்கலாம். சோ இங்க டிரைவர் டாட் குவிட் குடுத்துக்கலாம். சோ இப்ப நான் இத ரன் பண்றேன். சோ குவிட் பண்ணிட்டு சோ பாருங்க, இது ரன் as ஜாவா பேஜ். சோ இத ரன் பண்றேன். சோ பாருங்க, கூகுள் வெப்சைட் நம்மளுக்கு ஓபன் ஆகுது. ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாரா வியூ டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வரணும். பட் ஆனா இங்க பாருங்க நம்மளுக்கு எரர் வந்திருக்கும். சோ இங்க பாருங்க நம்மளுக்கு ஸ்டேல் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. சோ ஸ்டேல் எலிமெண்ட் ரெஃபரன்ஸ் எக்ஸெப்ஷன். ஸ்டேல் எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட். புரியுதுங்களா? சோ இந்த எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட் வந்திருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேல் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன் லைன் நம்பர் 19ல வந்திருக்கு இல்லையா? சோ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இந்த சர்ச் பாக்ஸ் டாட் சென்ட் கீ இங்க நம்மளுக்கு வந்திருக்கு. சோ இதுதான் ஸ்டேல் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன்ஸ். சோ ஸ்டேல் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன்ஸ் எதனால வரும்னு கேட்பாங்க. இது எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ ஸ்டேல் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன் ரெஃப்ரெஷ் பண்ணும்போதும் வரும். சோ ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ் நேவிகேட் பண்ணிட்டு திருப்பி ஓல்டர் பேஜ் அங்க சம் ஆப்பரேஷன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வரும். சில எலிமெண்ட் ஸ்டேல் ஆயிடுச்சுன்னா அப்ப ஸ்டேல் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன் நம்மளுக்கு வரும். சோ இது எப்படி நம்ம கோ த்ரூ பண்ணணும்னா, ரொம்ப ஈஸி தாங்க. ஜஸ்ட் இந்த சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த எலிமெண்ட்ட நம்ம மறுபடியும் ஃபைண்ட் பண்ணணும். மறுபடியும் ஃபைண்ட் பண்ணிட்டு அதுல நம்ம ஃபர்தர் ஆப்பரேஷன்ஸ் பண்ணோம்னா இத நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். சோ இங்க நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நம்ம மறுபடியும் இந்த வெப் எலிமெண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். சோ இது ஜஸ்ட் சேம் காப்பி பண்ணி குடுக்குறேன். சோ மறுபடியும் இந்த சர்ச் எலிமெண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். சோ இங்க ஜஸ்ட் நான் சர்ச் பாக்ஸ் 1 ன்னு குடுக்குறேன். சோ இந்த சர்ச் பாக்ஸ் 1 இருக்கு இல்லையா? சோ இத நம்ம சென்ட் கீஸ். சோ மறுபடியும் இந்த எலிமெண்ட்ட ஜஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டு நாம இத ட்ரை பண்ணலாம். இங்க பாருங்க, நான் இப்ப ரன் பண்றேன். சோ ரன் ஆகுது. நம்மளுக்கு கூகுள் வெப்சைட் ஓபன் ஆகுது. சோ ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. சோ இப்ப பாருங்க சாரா வியூன்னு நம்மளுக்கு டைப் ஆயிருக்கு.
ஸோ மறுபடியும் அந்த எலமெண்ட்ட வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணி, நம்ம வந்து ஃபர்தர் ஆப்பரேஷன்ஸ் பண்ணோம்னா, நம்ம வந்து ஸ்டேலர் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன்ஸ் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். ஸோ இங்க பாருங்க எந்த ஒரு எக்ஸெப்ஷன்ஸும் இல்ல. ஃபுல்லா வந்து நமக்கு ரன் ஆயிருச்சு. ஸோ இதுதான் கான்செப்ட்ங்க. கான்செப்ட் ரொம்ப ஈஸி. ஸோ ஸ்டேல் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன் எப்ப வருதுன்னா, ஒரு எலிமெண்ட் வந்து ஸ்டேல் ஆயிடுச்சுன்னா, ஸ்டேல்னா என்ன மீனிங்னா, நாட் ஃப்ரெஷ், ஓல்டுன்னு அர்த்தம். ஸோ அந்த எலிமெண்ட் வந்து ஓல்ட் ஆயிடுச்சுன்னா, அந்த டாம்ல வந்து ஓல்ட் ஆயிடுச்சுன்னா, ஸோ அதுல வந்து ஃபர்தர் ஆப்பரேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ அத ஓவர் கம் பண்றதுக்கு மறுபடியும் அந்த எலிமெண்ட்ட வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.